மீனம், நம்ப முடியாத மாற்றங்கள் என்ன வரப்போகுது இந்த ஜூலை மாதம். சனி விடுவாரா இல்ல புடிச்சு நிக்க வைக்க போறா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவை இருக்கதான் நம்மளுடைய சேனலோட குரோத்துக்கு அது பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மீன ராசி காலச்சக்கரத்துடைய 12வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி எல்லாருக்குமே தெரியும், தேவகுரு, குரு, பிரகஸ்பதி. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த டைம்ல குரு உங்க ராசிநாதன் உச்சமாகி உங்களையே பாக்குறாரு அப்படின்னா, சரி ஓகே, நீ பட்ட கஷ்டத்துக்கு நான் உனக்கு பிரதிபலனா ஏதாவது பண்றேன். மீனராசி கண்ணீர் தான். ஜென்ம சனியில கண்ணீர் விடாத நாட்களே கிடையாது. ரூம கதவை சாத்திட்டு போய் உக்காந்து ஒரே அழுக. எதுக்குடா இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த உயிரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? பேசாம போயிடலாம், உயிர் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இப்படி எத்தனை பேர் புலம்பி தள்ளி இருக்கீங்க? என் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நம்மளுடைய சேனல் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா மீனராசிக்கு வெளியே சொல்ல முடியாத அளவு கஷ்டம். இப்ப மற்ற ராசிக்காவது நான் சொல்லிடுவேன், இதுதாங்க நல்லா பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஆனா மீனம் அப்படி கிடையாதுங்க. அது ஒரு தண்ணிக்குள்ள இருக்க மீன். ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே போய் ஓடி ஒளியும். அது மாதிரிதான் மீனும். கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா யார்கிட்டயும் காட்டவே மாட்டாங்க. என்ன மனசுக்குள்ள இருக்குன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு புதையல் மாதிரி, தேடணும், அப்பதான் கிடைக்கும். அது மாதிரிதான் மீனராசி. இப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்கு கரியர்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே? கரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதனான 10ஆம் இடத்தோட அதிபன் தான் குரு பகவான். அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதம் சூரியனோட சேர்க்கையில அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப மேல போறீங்க. ரொம்ப அப்படியே உங்க திறமைகள் எல்லாம் இப்ப வெளியே கொண்டு வர போறீங்க. உங்களை யாரெல்லாம் டவுன்ஃபால் பண்ணாங்களோ, உன்னால முடியாது, நீ ஒரு வேஸ்ட், உன்னால என்ன முடியும், உங்ககிட்ட எல்லாம் இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு வேற கிட்ட கொடுத்துருந்தா அவங்களே சூப்பரா பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களை ஒரு டவுன்ஃபால் பண்ண எல்லாருக்குமே நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் எப்பயுமே உங்களை மேல 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 மேலும் உயர்த்தி கொண்டு வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட தைரியம், அதுக்கப்புறம் உங்களோட நிதானம். உங்க தைரியம் குரு கொடுக்கறது, நிதானம் சனி கொடுக்கறது, ரெண்டுமே சேர்ந்து கலக்கும் போது மீனராசி கண்ணீர்ல இருந்து வெளியே வருவீங்க கண்டிப்பா. இன்னொரு ஒரு விஷயம்னா, மீனராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? இதுல இந்த ரேவதியா இருக்கட்டும், இந்த உத்திரட்டாதியா இருக்கட்டும், பூரட்டாதி, இந்த 3மே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருக்கக்கூடிய நட்சத்திரம், சரிங்களா? பட் இந்த சனி பகவான் என்ன பண்ணாருன்னா, கடந்த டைம் பீரியட்ல உத்திரட்டாதியில இருந்தாரு. இப்ப ரேவதிக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுலயும் இப்ப அவரு வக்கரமா போறாரு. அதுவும் மீனராசிக்குள்ளதான் வக்கரமா போறாரு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வேற, அவர் மீனராசில இருந்து கும்பராசிக்கு போயிட்டாரான்னு டவுட் வேற. டவுட்டே வேணாம், அவர் மீனராசில இருந்து எந்த ராசிக்கும் போக மாட்டாரு. மீனராசில இருந்து நட்சத்திர ரீதியா மட்டும்தான் பின்னாடி போவாரு. இப்ப அவர் ரேவதியில இருக்காரா, பின்னாடி போய் உத்திரட்டாதிக்கு போயிட்டு திருப்பி அங்க ஒரு மாசம் மறுபடியும் ரேவதிக்குள்ளே என்டர் ஆயிடுவாரு. சோ பின்னாடி கும்பத்துக்கு போக மாட்டாரு. 100% கேரண்டி. இதை நீங்க ஸ்கை மேப் யூஸ் பண்ணி நீங்க வானத்துல செக் பண்ணி பாத்துக்கலாம். கும்பராசி எங்க இருக்கு, மீனராசி எங்க இருக்கு, இதுக்கு இடைப்பட்ட கேப்ல சனி மீனத்துல இருந்து கும்பத்தை தொட்டுட்டு தான் மீனத்துக்கு வராரா அப்படின்னு நீங்க அறிவியல் பூர்வமாவும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அறிவியல் பூர்வமாவும் அவர் கும்பத்துல இல்ல, மீனத்துலதான் இருப்பாரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட இருக்காங்க இங்க நம்ம சேனல்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு 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 அட்வைஸா தான் இதை சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே? இந்த மீனராசிக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டுலதான் சனியோட பார்வை இருக்கு. ரொம்ப கமிட்டடா இருப்பீங்க, ரொம்ப கமிட்மெண்டா இருப்பீங்க. ரொம்ப பார்ட்னருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே செய்யக்கூடிய ஒரு மாதம் தான். அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற அன்பு, அரவணைப்பு, ஆதரவு எல்லாமே அங்கிருந்து கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதம். அண்ட் மேரேஜ், மேட்சிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது. பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல தொடர்ந்து வரப்போகுது. அதே மாதிரி நிறைய முக்கியமான முடிவுகளும் எடுத்துட்டு வருவீங்க.
ஏன்னா சில பேருக்கு என்னன்னா லைஃப்ல ஒரே பயமாவே இருக்கும். ஐயோ என்னடா இது, நம்ம முன்னாடி போயிருவோமா, நமக்கு கல்யாணம் ஆயிருமா, இந்த ஜென்மசனி காலத்துல நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, நிறைய பேருக்கு அது இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கும், ஜென்மசனில பண்ணா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுவாங்க, ஜென்மசனி எல்லாம் முடியட்டும், 7.5 சனியே முடியட்டும், அதுக்குள்ள பார்த்தா வயசாயிடும். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வந்து ஜென்மசனி காலங்கள்ல தைரியமா நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கோச்சார ரீதியா நீங்க பாக்குற எவ்வளவு நீங்க உங்க தசாபுக்திகளை செக் பண்ணிக்கோங்க. தசாபுக்திகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க ஜென்மசனி காலகட்டங்கள்ல மேரேஜ்க்கு பண்ணி நீங்க வாழலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஜென்மசனி காலங்கள்ல நீங்க மேரேஜ் பண்ணி தைரியமா நீங்க வந்து வாழலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு டவுட் வேற, ஐயோ ஏதாவது நடந்துருமா என் குழந்தைக்கு, ஜென்மசனியில நான் வர கல்யாணம் பண்றேனே, என்ன பண்ண போகுது என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு எக்கச்சக்கமான டவுட் எல்லாம் இருக்கு. அந்த டவுட்ஸே வேண்டாம். இந்த டவுட் எது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருங்க, நிதானமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. ஏன்னா வக்கரம் வர ஆக போறாரு நம்ம ராசியில அவர் இல்லைங்களா. வக்கரமானாலே அவர் கொஞ்சம் ஓகே இனிமே நான் வைக்கிறதாம்பா எல்லாம் அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் யோசிப்பாரு. ஸோ வக்கர சனி அப்படின்றது பின்னாடி நகர்த்தி ஒரு விஷயத்த உங்களுக்கு காமிச்சு திருப்பி அது ரிசல்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வக்கர சனியோட வேலையே அதுதான். ஸோ அதெல்லாம் சனி வந்து பக்கவா பண்ணுவாரு. ஆனா அந்த சனிக்கு குருவோட பார்வை இருக்கனால நீங்க ஓரளவுக்கு தப்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது. நிறைய மீனராசிக்கார குழந்தைங்கள்லாம் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா ஷைன் ஆகுறீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துலயே வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல குரு வராரு. அது மட்டும் இல்லாம குழந்தை ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பேரண்ட்ஸ் பயப்படாதீங்க. என் குழந்தை படிக்க மாட்டேங்குங்க, என் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குங்க, ஊர் சுத்துறாங்க, வரமாட்டாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஒரு மாதிரி டிசிப்ளினே இல்லைங்க, சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க, அதுங்க பாட்டுட்டு ஏதோ பண்ணுதுங்க, எங்க பேச்சை கேட்டாதானங்க வாழ்க்கையில உருப்பிட முடியும். இப்படி பேரண்ட்ஸுக்கு வந்து 1008 விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்துல கரெக்டா வழி நடத்துவார் சனி. ஓகேங்களா. ஏன்னா நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும், ஜென்ம சனி அப்படின்றது இயல்பாவே என்னன்னா நம்ம ராசிக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து நம்ம வழி நடத்துறதுதான். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிச்சயமாக சனி பகவான் உங்களை ஏதோ ஒரு வகையில வழி நடத்தி உங்களை கொண்டு போய் சரியான பாதையில உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதோ கிடைக்கும். உங்களை எந்த பாதையில கூட்டிட்டு போய் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு சனி நினைக்கிறாரோ அது அவரவர் கர்ம வினை பொறுத்துதாங்க இருக்கு. எதுவுமே வந்து நம்மளுடைய இது கிடையாது. நீ முன் ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சியோ அதுக்கேத்த மாதிரியான கர்ம வினைகளை தான் சனி நமக்கு இந்த ஜென்மத்துல கொடுக்குறாரு. நம்ம செய்யற நல்வினை தீவினைக்கு ஏத்த மாதிரிதான். அது எந்த ராசி அவர் ஜென்மத்துல போய் உட்காந்து, இப்ப மீனத்துல இருக்காரு, அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மேஷத்துக்கு போவாரு. இப்படி ஒருத்தருக்கும் நல்வினை தீவினைகளும் ஏத்த மாதிரிதான் கொடுக்குறாரு. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஸ்லோ நிதானம் மந்தம் சில டைம்ஸ் இருக்கும். பட் ஆனா இப்ப குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய டைமாவும் இருக்கு. சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நல்ல டைம் பீரியட் தான் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். இந்த ஜூலை மாதத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது, வக்கர சனில இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சேலஞ்சஸ் எதுவாயினும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஷார்ட் பண்ணி தான் வெளியே வருவீங்க. அதுல இருந்து அப்படியே விட்டுட்டு வர மாட்டீங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போகக்கூடிய ஒரு டைம் தான் இது. மீனராசிக்கு நல்லதே நடக்கும், நீங்க பயப்படவே வேண்டாம். சரிங்களா. சில விஷயங்களை நம்புங்க, எல்லாத்தையும் போட்டு நம்பி குழப்பி உங்க மைண்டை குழப்பிக்கிட்டு உங்களையும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஜென்ம சனி கண்டிப்பா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். அதனால சில விஷயங்கள் நம்புங்க, நம்பக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்புங்க. ப்ராக்டிக்கலா இருங்க, ரொம்ப எமோஷனலா போகாதீங்க. ஏன்னா மீனை ரொம்ப எமோஷனலான சைன். ப்ராக்டிக்கலா இருக்கதான் டெசிஷன் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதம் ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமையும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். கும்பராசி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இல்ல அவங்க லைஃப்ல இது ஒரு சேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.